அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது அஸ்வினி முடிஞ்சுது. போன பதிவில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பேசியிருந்தோம். மேஷராசியில் அடுத்த நட்சத்திரமாக அடங்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரணி. ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு குணத்தை கொண்டது, ஒரு பிரதித்துவத்தை கொண்டது, ஒரு குணாதிசயத்தை கொண்டது. அந்தந்த நட்சத்திரத்தில் சந்திரன் எப்போ ட்ராவல் ஆகிறோனோ அதனுடைய குணத்தையும் இவனுடைய குணத்தையும் எடுத்து பிரதிபலிக்கும் பொழுது அந்த கிரகங்கள் அதுக்கு வந்து சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கும்போது தான் அந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போய் உட்காரான்னா அப்போ இந்த ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத எடுத்து சொல்கிறது தான் ராசி பலன், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கும் ஒரு நட்சத்திரம் ஓடிட்டுருக்கும். அந்த நட்சத்திரத்துக்குள்ள ஒரு சந்திரன் உள்ள ட்ராவல் ஆகும்போது எந்த மாதிரியான பலன்கள் இன்றைக்கி இருக்குங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் எல்லாம், ராசி பலன்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ தொழில் சிறப்பாக அமையணும், வியாபாரம் சிறப்பாக நடக்கணும், வேலைக்கு ப்ரமோஷன், வேலையில் ஒரு ஸ்திரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய விஷயம் என்ன, செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இவர்களை தொழில் ஸ்தானத்தை எப்படி வலுப்படுத்துவது, வேலையை எப்படி வலுப்படுத்துவதுங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுடுது அப்படின்னாவே உங்களுக்கு அந்த திரும்பி அதுக்குள்ளே போய் குழப்பிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் மேஷராசினா மேஷராசிக்கு யார் அதிபதியோ அந்த அதிபதி தான் அவங்களுக்கு நல்லதை செய்வாங்க. அதை தாண்டி தசாபுக்தி நல்லது செய்யும். தசாபுக்தியும் யோகாதிபதிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை வேறு எந்த கிரகமும் செய்யாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதில் வரக்கூடிய மீதி இருக்கக்கூடியதான் யோகங்கள். அப்போ தசாபுக்தி, அதுக்கப்புறம் வந்து யோகாதிபதிகள், இந்த தசாபுக்தி யோகாதிபதியும் லக்னாதிபதி இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் ஜெயிச்சிருவார். அப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் சொல்கிறது. பரணி, பூரம், பூராடம் இதெல்லாம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ இவர்கள் பிறக்கும் பொழுது வந்து இவர்களுக்கு பரணி நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரதசை தான் முதல்ல இருக்கும். சுக்கிரதசை வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும் 20 வருஷம். அப்போ இதில் பாக்கி 29 வருஷத்துலேருந்து அப்படி வச்சுக்கோங்களேன். 29 வருஷத்துலேருந்து கடைசியாக சில வருஷங்கள், சில மாதங்கள், 20 வருஷங்கள் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சில வருஷங்கள், சில மாதங்கள், சில நாட்கள் கூட கொஞ்சம் இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆடம்பர பொருட்கள், சோஃபா, இந்த ட்ரிங்க் சம்மந்தப்பட்ட ஒயின் ஷாப்ஸு, கண்ணாடி, சென்ட்டு, துணிமணி, அலங்கார பொருட்கள், பர்ஃப்யூம் ஐட்டம்ஸு, வாசனை திரவியங்கள், மெத்த, ஹோட்டலு, சொகுசு காரு, மற்றபடி விலை உயர்ந்த பொருட்கள் இதையெல்லாம் வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து சனி வந்து ரொம்ப மிக நெருங்கிய ஒரு நட்பு உள்ள ஆள். சுக்கிரனுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டாளிங்க. எனவே 10ஆம் வீடான மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதியான சனி வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து வாழ்க்கையை வந்து உயர்ந்த இடத்திற்கு வந்து அழைத்து செல்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவர்கள் பிறக்கும் பொழுது சுக்கிரதசை 20 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பிறகு வரக்கூடிய சூரிய மகாதசை வந்து 6 வருஷம் போராடி தன் வியாபாரத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். 26 வயசுக்கு மேலே தசா மாற்றம் ஏற்படுறதுக்கு அதாவது வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பணத்தில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு வாழ்க்கை இருக்கும். பொருளாதார விஷயத்தில் வெளிநாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. சுக்கிர தசை முடிஞ்சு அதுக்கப்புறம் சூரிய தசைலாம் தாண்டி அதுக்கப்புறம் தசா மாற்றம் வரும்பொழுது நல்லாயிருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஒருவேளை சுக்கிர தசை வந்து 10 வருஷம் மட்டும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சூரிய தசை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இந்த குழந்தை பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவரது பெற்றோர்கள் வியாபாரத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேருங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். அப்படி சேர்ந்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் கண்டிப்பாக தொய்வுகள் ஏற்படும். சேர்த்து வச்சு பண்ணாதீங்க. சுக்கிர மகாதசையில் சூரிய புக்தி, குரு புக்தி இதெல்லாம் நடக்கும் பொழுது புதிய தொழிலை இந்த ஜாதகர் வந்து ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது சுக்கிர மகாதசையில் சூரிய புத்தியோ குரு புத்தியோ இதெல்லாம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து தொழிலில் போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பணத்தை கொண்டு போய் போடாதீங்க. அல்லது இந்த ஜாதகருடைய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் ஆரம்பிக்கவும் கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு போடுறீங்க அப்படின்னா, ஒரு 50 லட்சம் முதலீடு போடுறீங்க, 1 கோடி முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணி ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த காலகட்டம் நல்லா இருக்கா, நம்ம போடக்கூடிய வருமானம் நமக்கு சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை வருமானம் நம்மளுக்கு லாபம் வரலாம், அப்புறம் நஷ்டமாகக்கூடியது இல்லையா. ஸோ அதுக்காக தான் கன்சல்டேஷன் நான் பண்ண சொல்கிறேன். போட்டதுக்கப்புறம் நஷ்டமானதுக்கப்புறம் வாங்கும்போது எந்த ஜோதிடராலும் யாராலையும் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ நீங்கள் ஜாதகம் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வருமானம் எப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கோ
அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகரை பார்த்து இந்த வருமானம் எனக்கு தொய்வில்லாமல் திரும்ப வருவதற்கு என்னென்ன செஞ்சுக்கணுமோ அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது யாருமே பண்ணுறது கிடையாது. இழந்ததுக்கப்புறம் நஷ்டானதுக்கப்புறம் தான் ஜாதகத்தை போகிறாங்க. இதுதான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. எப்போ உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுதோ அந்த நேரத்தில் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். இதுதான் பணக்காரர்களும் வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளவும் இது செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதாங்க விஷயம். பொதுவாக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு வயதில் இருந்தாலுமே அவர்களுக்கு எந்த திசை நடந்து கொண்டிருந்தாலுமே அதில் சூரிய புத்தி அல்லது குரு புத்தி அல்லது பார்த்திங்கன்னா சூரிய அந்தரம் அல்லது குரு அந்தரம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது வியாபாரம் தொழிலெலாம் கொஞ்சம் பாதிப்பதற்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும். இனிமேல் அவர்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. சூரிய புத்தி அல்லது சூரிய அந்தரம் இவங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கணபதி ஹோமம் பண்ணணும். மிக முக்கியமாக கணபதி ஹோமம் பண்ணணும். அது வளர்பிறையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுதர்சன ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சூரியனுக்கு பார்த்திங்கன்னா 1008 அர்ச்சனைகள் பண்ணுறது ரொம்ப கலச ஸ்தாபனம் பண்ணி 1008 அர்ச்சனைகள் பண்ணுறது நல்லது. சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அதை 10 பேருக்கு குறையாமல் தானம் செய்வது ரொம்ப விசேஷம். ஸோ அதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான பரிகாரங்கள். குரு புத்தி குரு அந்தரம் நடந்தாலும் சரி, அது குரு தசையாக இருக்கட்டும், குரு புத்தியாக இருக்கட்டும், குரு அந்தரமாக நடந்து போனாலும் சரி, அந்த தட்சிணாமூர்த்திக்குண்டான ஹோமத்தை வியாழக்கிழமை வளர்பிறை விடியற் காலையில் கணபதி ஹோமத்தோடு செவ்வாய்க்குரிய 1008 அர்ச்சனைகளை ஹோமம் செய்து கொண்டைக்கடலை நைவேத்தியத்தை வச்சு, கொண்டைக்கடலை மாலை இருக்கையா அதே மாதிரி கொண்டைக்கடலை இருக்குது அதை வேக வச்சு நைவேத்தியம் செய்து 8 பேருக்கு நம்ம தானம் கொடுக்கணும். குரு எந்திரமும் சுப்பிரமணியர் எந்திரத்தையும் வச்சு அந்த ஹோமத்தில் வச்சு பூஜை பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்கும். ஜாதகமே இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகம் செய்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கு சென்று முருகப்பெருமானும் அவருக்கும் பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்து பாலபிஷேகம் செய்வதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தொழிலில் ஏற்படுத்தி கொடுக்கும். வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவர்கள் அவர்களுடைய பிறந்த தேதியை வைத்து வணங்கிவிட்டு அன்றைய நாளில் தங்களுடைய குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தொழில் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி அன்றைக்கி நீங்கள் வரவங்களுக்கு எல்லாம் ஒரு சாப்பாடு விநியோகம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றம் உண்டு. எவ்வளவோ பரிகாரம் பண்ணியாச்சு, எனக்கு எந்த வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் வரலை, பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அவர்களுடைய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது மகா விஷத்தன்மைன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதாவது விஷத்தன்மைனா ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ராககேதுக்களுடைய தீராத தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அவர்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருஷ்டி யந்திரம் போட்டுக்கணும். நாகர யந்திரம், ஸ்ரீ சக்கர யந்திரம் இதெல்லாம் போட்டுட்டு அவர்களுக்கு கம்பெனி பெயருக்கு ரெடி பண்ணணும். அந்த ஸ்ரீ சக்கர யந்திரம், அதே மாதிரி திருஷ்டி யந்திரம், அதே மாதிரி ஸ்ரீ நாகர யந்திரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அந்த கம்பெனி பேரில் ரெடி பண்ணி அவங்க கம்பெனி பேர்லையோ இல்லை அவங்க பிஸ்னஸ் பேர்லையோ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கம்பெனி பேர்லையோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன பரிகாரங்களை செய்தாலே போதும், தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக விருதியாகி போய்கிட்டு இருக்கும். இதை கரெக்டாக பண்ணணும். அது விட்டுட்டு வேறு ஏதாவது நீங்கள் மாற்றி பண்ண போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்காது. காரணம் என்ன அப்படின்னா கிரகங்கள் சொல்லாததை நம்ம செய்ய போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு விரயத்தை தான் கொடுக்குமே தவிர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கவே கொடுக்காது. அப்போ அதனால தான் நான் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அந்த பரிகாரங்கள் செய்வதற்கோ அந்த ஹோமங்கள் செய்வதற்கோ அவர்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றதா அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் அதை நான் சொல்ல முடியும். அது அப்போ தான் அவங்களே செய்வாங்க, நான் அதை செஞ்சு வைக்க முடியும். அப்போ தான் அது அவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். இல்லாததை நம்ம சொல்லவும் கூடாது, இல்லாத நம்ம பேசவும் கூடாது. ஸோ அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்ன சொல்கின்றதோ அதை தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நமக்கு அது வெற்றியும் கொடுக்கும், அவர்களுக்கும் திருப்தியை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பதிவில் மேஷராசிக்குள்ள அஸ்வினி முடிஞ்சது, பரணி முடிஞ்சது, அடுத்தது கிருத்திகையில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மேன்மைக்கு என்ன செய்யுங்கிறத அடுத்ததில் சொல்கிறேன். நற்பவி.